திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கவலையில் இருந்த தம்பி பூர்ணச்சந்திரன் வந்து அவரால் தீக்குளித்து நேற்று மாலை இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருத்தப்பட்டேன். என்னுடைய மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவங்க இந்த கடந்த 25 வருஷம் எனக்கு அவங்க தெரிந்த ஒரு குடும்பம். அவருடைய தந்தையார் வந்து என்னுடைய அப்பா டிஆர்ஓவாக இருந்தார். அவர் கீழே வேலை பார்த்தவர், கலெக்டரேட்டர், ரெவென்யூ அஃபீஷியலு. இப்போ மனவேதனையோடு தான் இங்கே வந்திருக்கிறோம். 2 விஷயத்தில் எனக்கு வருத்தம். ஒன்று வந்து எனக்கு வேண்டிய ஒரு உறவு குடும்பம், ஒரு கொஞ்சம் வயசு பையனை இழந்திருக்கு அந்த குடும்பம். 2 குழந்தைகள் அவருக்கு, 4வது படிக்கிற பையன், ப்ரீகேஜி படிக்கிற பையன். அந்த குடும்பம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மிகவும் அந்த குடும்பம் உடைந்து போயிருக்கிறது. அவங்களோட என்றும் நாங்கள் எல்லாம் துணை நிற்போம் அவங்களுக்கு. இன்னொன்று பார்த்தோம்னால இது திமுக அரசு அந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் அவங்க செயலாற்றியது தான் இப்போ இந்த திருப்பரங்குன்ற விஷயம் நான் நினைக்கிறேன். எங்கள் கழக பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஹைகோர்ட் ஆர்டரை நீங்கள் ஒபே பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்றத அவர் கொடுத்துருக்கக்கூட அறிக்கையோட சாராம்சம். இது கோயில் நிர்வாகத்தை வச்சே இந்த தீபத்தை ஏற்றிருந்தால் இப்போ இவ்வளவு பிரச்சனைகளோடு வந்திருந்துருக்காது. இது தொடர்கதையாக ஆயிடக்கூடாதுன்றதை எங்களுடைய மிகப்பெரிய ஒரு மனக்குறை. இப்போ இது வரைக்கும் கூட நேற்று துணை முதலமைச்சர் மதுரையில் அவர் நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுதே இந்த நிகழ்வு நடந்துருது. அவர் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் இந்த விஷயம் வெளியே வராமல் ஊடகங்களை வச்சு மறைக்கிறாங்க அதை. அதனால் இந்த திமுக அரசு வந்து ஓட்டு வங்கி அரசியலுக்காக இவ்வளோ பெரிய ஒரு அரசியலை நாட்டில் பண்ணுறதுன்றது மிகவும் மனவேதனை அளிக்கிறது. தற்கொலை வந்து அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைனால தான் தற்கொலை பண்ணிட்டாரு அப்புறமெல்லாம் சில இதெல்லாம் வருது. இல்லை, ஏன்னா அவர் தெளிவாக வந்து ஆடியோ வந்து போட்டுருக்காரு, அவர் நண்பர்களுக்கெல்லாம் போட்டுருக்காரு. எதுக்காக நான் திருப்பரங்குன்றம் அங்கே போய் சாகலை, கோயிலோட புரிதம் செய்தாயிரும், ஏன் நான் இங்கே சாகிறேன், அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் சொல்கிற குடும்ப பிரச்சனை, கடைந்தொலைன்னு எல்லாரும் ஆளாளுக்கு கிளப்பி விடுவாங்க. யாருக்கு தான் இல்லைங்க. எனக்கு கடை இருக்குது. தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கே 5.5 லட்சம் கோடி கடை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய ஆடியோ வந்திருக்கு, சமூக வலைதளத்தில் வருது. மிக தெளிவாக அவர் சொல்கிறார். அவருடைய அந்த இன்ட்ரவர்ட் பர்சனாலிட்டியை நான் ஒரு டாக்டராக சைக்கலாஜிக்கலாக என்னால் அதனை இது பண்ண முடியுது. ஏன்னா அவர் பதற்றமே இல்லாமல் பேசுகிறாரு பாருங்களேன். இந்த கோயில் இஷ்யூக்காக நான் பண்ணிக்கிறேன், கோவிலில் பண்ணால் அது களங்கம் ஏற்பட்டும்ன்றனால நான் வந்து இங்கே இந்த இடத்துல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி பண்ணுறார். அதனால் அவரே ஒரு வாக்கு மூலமாக அது கொடுத்துருக்கதை வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து அது அவருடைய அந்த மன உணர்வை நம்ம இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு எதையோ ஒரு காரணத்துக்காக வந்து குடும்ப பிரச்சனைன்னு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு 5.5 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல. இப்போ நான் டாக்டர், நான் கடை வச்சு தான் இருக்கேன். அதனால் அதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. அவருடைய மன உணர்வு அந்த நேரத்தில் அவர் எனக்கு தெரிந்து என்னுடைய அவர் பேஷண்ட்டு தான். அவர் அடிக்கடி சதுரகிரி மலைக்கு சென்று வரக்கூடிய ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் உள்ள ஒரு தம்பி. அவர் குடும்பமே அந்த மாதிரி ஒரு குடும்பம். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்படி சமூக பிரச்சனை இது வரும்போது உண்மையிலேயே நம்ம இது வந்து வருத்தப்படணும். ஆமாம், இப்போ வரைக்கும் கூட அந்த அரசாங்கத்துலேருந்து யாரும் கேட்டிருக்காங்கன்னு தெரியல. இப்போ மற்ற இடத்துலலாம் உடனடியாக ஒரு காம்பன்சேஷன் ஏதாச்சும் அறிவிப்பாங்க, அந்த குடும்பத்திற்கான ஒரு ஏதாச்சும் ஒரு இது கொடுப்பாங்க. அப்படி எதுவும் அறிவித்ததாகவும் இப்போ வரைக்கும் தெரியல. பாருங்கள், கொஞ்சம் வயசு பொண்ணு, அந்த பொண்ணு 2 குழந்தைகள். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து கட்டாயம் இந்த அரசாங்கம் ஒரு காம்பன்சேஷன் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், ஒரு அரசு வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்யாமல் இப்படி ஒரு கதையை திரிச்சு விடுறாங்க பாருங்கள். அவர் கடன் தொழிலை பண்ணிட்டாருன்னு. இதெல்லாம் வந்து மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம், கண்டனத்துக்குரிய. இதெல்லாம் யார் பேசினானோ அவங்களாம் நிச்சயம் நம்ம கண்டிக்கணும். அந்த நேரத்தில் குறிப்பாக நீதிமன்ற உத்தரவு அரசு நடைமுறைப்படுத்தாதனால தான் இந்த தற்கொலையே நடந்திருக்கு. அதனால அரசு வந்து அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்கணும். ஆமாம், நீங்கள் அந்த உயிரிழந்த அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அரசு பணி தரணும். ஆமாம், எந்த தற்கொலைக்கும் தற்கொலையை தூண்டினவங்களுக்கு தண்டனை இருக்குல்ல. அப்போ இதை வந்து தூண்டுனது யார்? தமிழ்நாடு அரசு தானே தூண்டுது. அவர் மெடிக்கல் ரேப்பாக அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இறைவனை கும்பிட்டுக்கிட்டு ஒரு சமூகத்தில் ஒரு நார்மலான ஒரு மனிதராக அமைதியான பையனாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு மனசில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுதில்லை. அப்போ இதுக்கு காரணம் வந்து இன்டெரக்டாக வந்து இந்த திமுக அரசாங்கம் தானே. கோர்ட்டு ஆர்டர் கொடுக்குது, என்ன இருக்குது? ஒரு தீபத்தை ஏற்றுறதுல என்ன இருந்திருக்கு? பண்ணியிருந்திருக்கலாம், அது இந்த அரசாங்கம் பண்ணலை. நிச்சயம் வந்து இந்த திமுக அரசு கண்டனத்துக்குரிய ஒரு அரசு.